ஈரான் போரால் அமெரிக்க ராணுவ இழப்பும் சேதமும் என்னென்ன? ஈரான் மேல அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் கடந்த 28ஆம் தேதி தாக்குதலை தொடங்கினாங்க. இந்த போர் சுமார் 38 நாட்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த போரை நிறுத்துறதுக்காக ஒரு ஒப்பந்தத்தையும் அறிவிச்சாரு. இந்த நிலையில தான் அமெரிக்க ராணுவம் சில தகவல்களை இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஈரான்ல மொத்தம் 13,000க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியிருக்கும். ஈரான் போர்ல 1000க்கும் மேற்பட்ட டொமஹாக் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது அமெரிக்க ராணுவம் ஒவ்வொரு ஆண்டும் வாங்குற எண்ணிக்கையை விட 10 மடங்கு அதிகம். ஒரு டொமஹாக் ஏவுகணையோட விலை $3.6 மில்லியன். இது தொலைதூர இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய திறன் வாய்ந்ததா அறியப்படுது. ஈரான் போர்ல 1000க்கும் மேற்பட்ட டொமஹாக் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதால அமெரிக்காவோட டொமஹாக் ஏவுகணையோட கையிருப்பு 3000 குறைஞ்சிருக்கு. அதே போல எதிரி விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை நடுவான்ல இடமறைச்சு அழிக்க 1200 பேட்ரியாட் ஏவுகணைகளை ஈரான் போர்ல அமெரிக்கா பயன்படுத்தியதா சொல்லப்படுது. இதன் விலை $4 மில்லியன் மேல அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டுல 6000 பேட்ரியாட் ஏவுகணைகளை மட்டுமே அமெரிக்கா உற்பத்தி செய்திருக்கு. மேலும் வான்ல இருந்து தரை இலக்குகளை தாக்குற 1100 ஜாஸ்மர் ஏவுகணைகளையும் அமெரிக்க ராணுவம் ஈரான் போர்ல பயன்படுத்தி இருக்கு. இதன் காரணமாக தான் இந்த வகை ஏவுகணைகள் அமெரிக்க ராணுவத்துக்கிட்ட இப்போ 1500 மட்டுமே கையிருப்புல இருக்குது. இது 600 மைல் தூரம் உள்ள இலக்குகளை தாக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இதோட விலை பாத்தீங்கன்னா $1.1 மில்லியன். 1000க்கும் மேற்பட்ட ADACMS அப்படிங்கிற தரை இலக்குகளை தாக்குற ஏவுகணைகளையும் ஈரான் போர்ல அமெரிக்கா பயன்படுத்தியது அப்படின்னு அமெரிக்க ராணுவம் தெரிவிச்சிருக்கு. ஈரான் போர் காரணமா ஆசியா மற்றும் மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கிற அமெரிக்க ராணுவ முகாம்கள்லையும் ஆயுத கையிருப்பு குறைஞ்சிருக்கு. ஈரானோட விலை குறைஞ்ச ட்ரோன் தாக்குதலை சமாளிக்கிறதுக்காக அமெரிக்கா அதிக விலையுள்ள பேட்ரியாட்டிக் ரக ஏவுகணைகளை பயன்படுத்தியிருக்கு. காலியான ஆயுதங்களை மீண்டும் வாங்க கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் அப்படின்னு அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பென்டகன் கோரிக்கையும் விடுத்திருக்கு. இதுக்கு வெகு நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு இடையில தான் ஈரான் தாக்குதல்ல 7 வளைகுடா நாடுகளோட சேதமடைந்த ராணுவ முகாம்களை சரி செய்ய பல ஆயிரம் கோடி செலவாகும் அப்படின்னு அமெரிக்க அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. அணு ஆயுத தடை ஒப்பந்தத்துல கையெழுத்து போட மறுத்து ஈரான் மேல அமெரிக்கா இஸ்ரேலிய படைகள் கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தாக்குதல் நடத்துச்சு. ஈரானும் பதிலடியா 7 வளைகுடா நாடுகள்ல இருக்கிற அமெரிக்க ராணுவ முகாம்களை குறி வச்சு ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்துச்சு. இதுல அமெரிக்க வீரர்கள் சிலர் இறந்தும் போனாங்க. அமெரிக்க ராணுவ முகாம்கள்ல இருக்கிற ரேடார், தகவல் தொடர்பு மையங்கள், போர் விமானங்கள், ஓடுதளங்கள் பலத்த சேதமாகி இருக்கு. அமெரிக்காவோட வான் பாதுகாப்பையும் மீறி ஈரானோட பழமையான F-5 ரக போர் விமானம் அமெரிக்க ராணுவ முகாம்குள்ளேயே போய் தாக்குதலும் நடத்தியிருக்கு. ஈரான் தாக்குதல்ல அமெரிக்க ராணுவ முகாம்கள்ல ஏற்பட்ட சேத விவரங்களை பென்டகன் முழுமையா பகிரல. இந்த விஷயத்துல வெளிப்படைத்தன்மை இல்லாததால அமெரிக்காவோட ஆளும் குடியரசு கட்சி எம்பிக்களே கோபமும் அடைஞ்சிருக்காங்க. சேத விவரங்களை தெரிவிக்கணும் அப்படின்னு அமெரிக்க எம்பிக்கள் கோரிக்கை விடுத்து பல வாரங்கள் ஆகுது. இருந்தாலும் அதை பத்தி எதையுமே சொல்லாம கூடுதலா $200 பில்லியன் நிதி மட்டும் வேணும் அப்படின்னு பென்டகன் கோரிக்கை விடுத்திருக்கு. இந்த வருஷம் ராணுவ பட்ஜெட்டுக்கு ஏற்கனவே அமெரிக்க நாடாளுமன்றம் $838.5 பில்லியன் அனுமதியும் கொடுத்திருந்தது. ஈரான் போர் தொடங்கிய ஒரு வாரத்துக்குள்ளேயே $11 பில்லியன் செலவானதா அமெரிக்கா தெரிவிச்சிருக்கு. இந்த நிலையில தான் அமெரிக்க அதிகாரிகள் சிலர் சொல்லும் போது ஈரான் தாக்குதலால வளைகுடா நாடுகள்ல இருக்கிற அமெரிக்க ராணுவ முகாம்கள்ல ஏற்பட்ட சேதம் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டதை விட அதிகமா இருக்குது. இதை சரி செய்யறதுக்கு பல ஆயிரம் கோடி செலவாகும் அப்படின்னு அந்த அமெரிக்க அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க.